டான்ஸ்ன்றது எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஸ்டேஜில் ஆடுறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது வேரியஸ் ஃபீல்டாக பிரிஞ்சிருக்கு. நம்ம இவங்களை வச்சு நாங்கள் அடுத்தது வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரோம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. we are try to promote them and make sure that இந்த டேலண்ட்ஸ் வந்து ஒரு லைனப்பில் லீட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களோட முழு முயற்சியை கொடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இந்த Clash Ups is a complete online competition. யூஸ்வலாக உங்களோட ஆடிஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 300 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவ் அ குட் ரவுண்ட் ஆஃப் கிளாப்ஸ் டு யோர் செல்ஃப் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். Before we begin the competition, I would like to call the founder of SDC and proud of Coimbatore, Ungaliliyar Adutha Prabhudeva title winner, Sheriff Master on stage with a good round of applause for taking an initiative. நம்ம எந்த துறையிலிருந்து வரோமோ அந்த துறைக்கு திருப்பி நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல நாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மனிதர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஆல். என்ன ஹாப்பியாக இருக்கீங்களா? டென்ஷனாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது கிளாஷ் அப்ஸ் வந்து எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாருமே ஒரு வருஷம் காம்படிஷன் போவோம். அப்போ நான் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் போகும்போது எனக்கு ஒரு ஜட்ஜ் ஷீட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ் ஷீட் வந்து நான் ரொம்ப ஜென்யூனாக அந்த குழந்தை என்ன ப்ளஸ் பண்ணுச்சு, என்ன மைனஸ் ஆச்சு, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் என்னென்ன மாதிரிலாம் அவங்க இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாக நோட் பண்ணி அவங்க அந்த ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்து அந்த அந்த டீம் கிட்ட கொடுத்து இதை நீங்கள் இப்படியே கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட சேர்த்துருங்க, இதை பார்த்து அவங்க ஏதாவது கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது போய் சேராது. அது என்ன ஆகுனா அது எங்கேயாவது ஒரு டஸ்ட்பினில் போய் விழுந்துடும். அது ஏன்னா அது அவங்க ஆர்கனைசரை பற்றி தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் இருக்கும், நிறையா பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னா அந்த குழந்தைங்க வாட் தியர் லேர்னிங் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்க காம்படிஷனில் என்னென்னலாம் அவங்க கற்றுக்கணுன்ற விஷயம் வந்து அவங்க மிஸ் அவுட் ஆச்சு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறவங்க இல்லை தோக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த காம்படிஷன் போவாங்க, திருப்பி அங்கே ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க, திருப்பி அடுத்த காம்படிஷன் போவாங்க, அங்கே ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. இதே மாதிரி ரொட்டீனாக ஒரே விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன, வாட் இஸ் த ஃப்யூச்சர்? இப்போ நான் வந்து ஒரு Ungaliliyar Adutha Prabhudeva ஒரு காம்படிஷன்லேருந்து வின் பண்ணி தென் ஐ கேம் டு சினிமா ஃபீல்டு. இப்போ எனக்கு எந்த ஃபீல்டு வேணும்னு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபீல்டை நோக்கி என்னால் நகர வைக்க முடிஞ்சுது. நான் அதுக்கான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி நான் மூவ் பண்ணேன். அதனால் இப்போ அந்த ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 250 சாங்ஸ் முடிச்சிட்டேன். டான்ஸ்ன்றது எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஸ்டேஜில் ஆடுறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது வேரியஸ் ஃபீல்டாக பிரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேஜில் ஆடுறவங்கள வந்து ஒரு பர்ஃபார்மர்னு சொல்லலாம், சொல்லிக் கொடுக்குறவங்கள வந்து ஒரு டான்ஸ் டியூட்டர்னு சொல்லலாம், கொரியோகிராஃபி பண்ணுறவங்கள ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர்னு சொல்லலாம், சினிமாவில் பண்ணால் ஒரு டான்ஸ் டைரக்டர்னு சொல்லலாம். இது மாதிரி நிறையா ஃபீல்டாக வந்து டான்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு நாங்களே நிறையா ஃபெயிலியர்ஸ் தாண்டி தான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் த ஃபஸ்ட் அட்டம், திஸ் இஸ் த தேர்ட் அட்டம். ஃபஸ்ட்டு 2 தடவை நாங்கள் ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். வி நாட் ஏபிள் டு ரன் இட் பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆன் கனெக்டிங் திங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நிறைய சார்ட் அவுட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்து இப்போ தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒரு பேசிக் ஸ்டேஜில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. Clash Upsல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறவங்களுக்கு கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இட் இஸ் ஜெய் விஷ்ணு ஆன் ஸ்டேஜ். நாங்க ஸ்பைசி புல்லிங்கோ, சம கிரேசி புல்லிங்கோ, வெரி நாட் புல்லிங்கோ, ராம் அப்துல்லா ஆண்டனியோ. நாங்க ஸ்பைசி புல்லிங்கோ, சம கிரேசி புல்லிங்கோ, போலீஸ் ஃபண்டட் புல்லிங்கோ, ராம் அப்துல்லா ஆண்டனியோ. ஒரு ஓப்பனிங்னா இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப் நெக்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் இஸ் ஏ சிவமகிழன்.
பேரரசு சார் அடுத்த படத்துக்கு ஹீரோ தேடிட்டு இருக்காரு. காஸ்டியூம்ல இருந்து கெட்டப்ல இருந்து பர்ஃபெக்ட்டா இருக்குது. இறக்கி விட்டுருங்க. நான் ரெடி தான் வரவா. Third participant D. Ardiv Murari. என்னடா வேற எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. மைக் மட்டும் தான் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் கடைசியில் சொல்லுவாங்க. ஓகேவா? போய் தண்ணியா குடிங்க. Next upon stage is Daivik R. ஆட வர போறது P. Varshini. The stage is yours. கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஜூனியர் கேட்டகரியில சோலோ First of all, feeling very, very happy. Being midst of dance lovers, இங்கே வந்து டான்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணதுக்காக வந்திருக்க எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் பலமாக கை தேட்டலாமா ஃபார் த டான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லார் சார்பிலையும் ஐ வாண்டட் டு தேங்க் ஷெரீஃப் மாஸ்டர் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஜூனியர்ல வேணா ஒரு பையன் ஓபன் பண்ணிருக்கலாம்ப்பா. சீனியர்ல கேர்ள் தான். இல்ல நான் தான் சொன்னேன் அந்த பையன் வந்து கொஞ்சம் ரிஹர்சல் தேவைப்படுது. வாங்க. சரி, எனிவே இந்த டீம்லயும் வந்து பாய்ஸா கேர்ள்ஸ் பாத்துருவோமா? ஆஃப் கோர்ஸ் கேர்ள்ஸ் தான். And thank you so much for the amazing response for Clash Ups. இவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் என் சைட்லேருந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆன எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. பிகாஸ் தே ரியலி டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் ஆல்சோ ஃபார் ஜட்ஜஸ் ஐ கால் அப்பான் மிஸ்டர் ஆசிஃப். அண்ட் ஹீஸ் ஃப்ரம் துபாய். ஹீ ரன்னிங் அவுரா டான்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இன் துபாயில். அண்ட் O2 திருநெல்வேலியில் O2ன்னு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காரு வினோத் கிருஷ்ணா அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ அண்ட் ஜட்ஜிங் த ரைட் பர்சன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர்ஸ் வந்து நம்ம வினோத் கிருஷ்ணா அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ ஜூனியர்ஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ரன்னரப் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ரினு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு தரோஷ். நெக்ஸ்ட் சீனியர்ஸ் வந்து ஆசிஃப் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஷோ. ஸோ நான் வந்து இப்போ சீனியர்ஸ் கேட்டகரியில் சோலோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் கோயிங் ஃபார் செகண்ட் ப்ரைஸ். த செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு கிரிஷ்.
So the first prize goes to Adesh Nair. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ் அண்ட் குரூப் தான். ஸோ we are going to split second place in 2 teams. அந்த 2 டீம் வந்து கேஷ் ப்ரைஸும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. they are going to give a trophy also, share the trophy also. இது ஏன் அப்படின்னா எங்களால் அவங்கள பிரிக்கவே முடியல, அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. ஸோ த செகண்ட் பிளேஸ் அதில் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறவங்க வந்து எஸ்எஸ்ஓடி ஆல் கேர்ள்ஸ். இவங்க உண்மையாலுமே பயங்கர டேலண்டட். சின்ன சின்ன கோஆர்டினேஷன், பிகாஸ் அவங்க குழந்தைங்களா இருக்கிறதுனால சின்ன சின்ன கோஆர்டினேஷன் வந்து லைட்டாக மிஸ் ஆச்சே தவிர தே ஆர் ரியலி டேலண்டட் ஆக்சுவலி. அண்ட் செகண்ட் பிளேஸில் இன்னொரு டீம் செலக்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து 6th சென்ஸ். ஓகே, த ஃபைனல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனி கெஸஸ்? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். சிடிபி சென்னை டான்ஸ் பேலஸ். இதில் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜூனியர் சீனியர்னு பிரிக்கலை. ஏன் பிரிக்கலைன்னா சில பசங்க வந்து 3 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் ஒரே குரூப்பில் இருந்தாங்க. ஸோ விடின் அது வந்து அது செக்ரிகேட் பண்ணல. ஸோ இந்த முழுக்க இந்த காம்படிஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கிட்டே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரிஜினல் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். அந்த ஒரிஜினல்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால தான் we selected these people. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 7 பேருமே they're going to get awarded with Ravi Mohan sir. He's going to come in the evening. நம்ம இவங்களை வச்சு நாங்கள் அடுத்தது வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரோம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. we are trying to promote them and make sure that இந்த டேலண்ட்ஸ் வந்து ஒரு லைனப்பில் லீட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களோட முழு முயற்சியை கொடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்கள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஜட்ஜஸ் ஆசிஃப் அண்ட் வினோத். ஸோ இந்த டைமை வந்து அவங்க அந்த அளவுக்கு டைம் கொடுத்து இவ்வளோ குழந்தைங்களை செலக்ட் பண்ணதுக்கு வந்து ஐ எம் ஜஸ்ட் தேங்கிங் தேம் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் த டான்ஸ் ஸ்கூல்ஸ். ஒரு டான்ஸ் ஸ்கூல்ஸுமே எனக்கு தெரியுது அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க இதுக்கு பின்னாடி. ஸோ அது ஈஸி கிடையாது. நம்ம ஈஸியாக ஒரு குழந்தைய காம்படிஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க காம்படிட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கு பின்னாடி அவங்க ட்ராவல், அவங்க ப்ராக்டிஸ் பண்ண டைம், அது எல்லாமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கான மதிப்பை கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஸோ ஆடியன்ஸாக நீங்களும் கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். We are from 6th Sense crew from Chennai. Our choreographer is Ninja Alpha 1. இந்த காம்படிஷன் வந்து நாங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பார்த்துட்டு ஆடிஷனுக்காக வீடியோ அனுப்பிச்சோம். வீடியோ ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் அடித்தோம். இதுக்கு வரத்துக்கு நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட உழைப்பு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். We are 6th Sense crew from Chennai. தேங்க்யூ. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் தான் த சென்னை டான்ஸ் பேலஸ் சிடிபி. ஸோ கிளாஷ் ஆஃப் டான்ஸ் காம்படிஷனுக்கு நாங்கள் எல்லாமே வந்தோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஷெரீஃப் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அஸ். நல்ல ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால் சைல்ட் லேபர். ஸோ அது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி ஆர் தேங்க்யூ. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இந்த காம்படிஷன் பற்றி பார்த்தோம். அது பார்த்தோன்னே நம்ம மாஸ்டர் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோடனே கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சோம். அங்கே வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க, பெரிய பொண்ணு ரித்து, சின்ன பொண்ணு ரீனு. கண்டிப்பாக இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிட்டு அப்ளை பண்ணோம். நான் எதிர்பார்த்த மாதிரியே டாப் 10ல் ரெண்டு பேர் வந்தாங்க. ஸோ சாருக்கு முன்னாடி, மாஸ்டருக்கு முன்னாடி ஆட வைக்கணுங்கிறது தான் எங்கள் ஏமாக இருந்தது. இன்னும் இவரோட எஃபெக்ட்னாலையும் இவரோட மாஸ்டரோட எஃபெக்ட்னாலையும் இன்றைக்கி வந்து இவ ரன்னர் வின் பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் இது மூலிமா இவங்களுக்கு ஒரு டான்ஸ் கேரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. இதை ஆர்கனைஸ் பண்ண ஷெரீஃப் மாஸ்டருக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் எங்கள் டீம் சார்பாக அங்கே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். ஹாய் ஆல். இந்த காம்படிஷன் பற்றி எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஆன்லைன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு 1 மினிட்னு வீடியோ போட சொன்னாங்க. போட்டேன், செலக்ட் ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோட டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கு இந்த டான்ஸ் காம்படிஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. வணக்கம், ஐ எம் ஆதேஷ் ஃப்ரம் ஷோபா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக். இந்த காம்படிஷன் பற்றி ஆன்லைன் இன்ஸ்டாவில் தான் தெரிய வந்தது. காம்படிஷன் நல்லா ஜென்யூனாகவே இருந்துச்சு.
we loved the experience and judges ஒரு ரொம்ப ஜென்யூனாக இருந்தாங்க. நாங்களும் எங்கள் பெஸ்ட் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணோம். தேங்க்யூ. We are from SSODM. இந்த காம்படிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் வி saw this ad from Instagram and எங்கள் மாஸ்டர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. we enjoyed it so much. லைக் என்ன சொல்கிறது, our team name is SSODM All Girls. We are proud to be a student of SSODM and we badged second and we are so happy, we are so excited. Thank you so much for this opportunity.